அரக்கோணம் அருகே தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதுடன் திமுக பிரமுகர்களுக்கு தன்னை இரையாக்க முயற்சிப்பதாக திமுக நிர்வாகி மீது புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் மறுப்பதாக கல்லூரி மாணவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். சுதாகர், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பஸ்திபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பலராமன் பவானி தம்பதியினர். இவர்களது இளைய மகள் பிரித்தி, வயது 20. இவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் BA 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் ஏற்கனவே ஒரு இளைஞருடன் தொடர்பு ஏற்பட்டு அவரை திருமணம் செய்து கொண்டு அவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பில் தற்போது விவாகரத்து கேட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன் அரக்கோணம் அனைத்து மக்கள் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார். அந்த புகாரில் தன்னை அரக்கோணம் ஒன்றியம் காவனூரை சேர்ந்த திமுக இளைஞரின் துணை செயலாளர் தெய்வ செயல் என்பவர் விரட்டி காதலித்து மிரட்டி தன்னை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி முருகர் கோயிலில் திருமணம் செய்து கொண்டதாகவும் அவர் தன்னை தற்போது தன்னுடன் வாழ வேண்டும் என்று வற்புறுத்தி வருவதாகவும் கூறி புகார் அளித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுதாகர். தெய்வ செயல் காவனூர் DMKல இளைஞர் அணி துணை அமைப்பாளரா இருக்கிறாரு. அவர் சும்மா 20 வயசு பொண்ணுங்களை டார்கெட் பண்ணி லவ் டார்ச்சல் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது தான் அவரோட குறிக்கோள். 5 வருஷத்துக்கு ஒரு பொண்ணு 20 வயசு பொண்ணுங்களை தேடி லவ் பண்றது. இது எனக்கு தெரியாது. என்னை சுத்தி நான் ஆல்ரெடி ஒரு இதுல இருக்கேன், இது வழக்கு போயிட்டு இருக்கு. அது தெரிஞ்சுமே என்கிட்ட அட்வொகேட்டுன்னு என்னை ரொம்ப டார்ச்சல் பண்றது. இந்த DMK கட்சியில இருக்கேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவை இது பண்ண. எனக்கு யாருமே பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது. அப்பா அம்மா மட்டும்தான். அப்பாவுக்கு 3 ஆப்ரேஷன் இருக்கு. அப்பா அம்மா மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. தெரிஞ்சிட்டு உள்ள டெய்லி டார்ச்சல் பண்ணி என்ன வருக டைமா கல்யாணம் பண்ணாங்க. அப்பா இந்த விஷயம் வெளில போச்சுன்னா உன்னையும் குடும்பத்தையும் துண்டு துண்டா வெட்டிடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.